எல்லைகளை உடைத்தெறிந்து வானமே எல்லை என்று வாழ்ந்து காட்டுபவன். காதலின் கூச்சலையும் கடவுளின் மௌனத்தையும் இசையாக்கிய கலைஞன். இந்திய இசைக்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த சாதனை மனிதன். ஆஸ்கர் தமிழன் ஏ.ஆர். ரஹ்மானின் பர்சனல் நோட்ஸ். குடும்பச் சூழல் காரணமாக பத்மா சேஷாத்ரி பள்ளியில் அவர் படித்தது 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே. ரஹ்மான் இசையமைத்திருக்கும் கபில்ஸ் ரிட்ரீட் படத்தின் ஆல்பம் $100 மில்லியன் வசூலித்திருக்கிறது. ரஹ்மானின் பிரம்மாண்ட ஹிட்டான அதில் தமிழ் பாடல்களும் உண்டு. முக்கியமான இசை விழாக்களில் தோன்ற உடைகள் தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வார் ரஹ்மான். அவருக்கு ஆடை தேர்வு செய்பவர்கள் மனைவி சாய்ராவும் மும்பையின் பிரபல டிசைனர் தீபக்கும். கீபோர்ட், பியானோ, கிட்டார் ரஹ்மான் மனசுக்கு பிடித்த வாத்தியங்கள். ரஹ்மானின் பியானோ வாசிப்பு எந்த மனதையும் சாந்தப்படுத்தும் என்று உருகுகிறார்கள் நண்பர்கள். தனது சகோதரிகள் ரெஹானா, ஃபாத்திமா, இஸ்ரத் ஆகியோரிடம் எந்த நிலையிலும் பாசத்தை பொழியும் சகோதரர் ரஹ்மான். பிற இசையமைப்பாளர்களை கண்டால் அவரது இசையில் தன்னை கவர்ந்த பாடலின் இசைக்கோர்ப்பை தயக்கமில்லாமல் பாராட்டுவார். ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்து வெளிவந்த முதல் படம் ரோஜா என்பது தமிழில்தான். ஆனால் அவர் இசையில் திரையை தொட்ட முதல் படம் மலையாளத்தில் மோகன்லால் நடித்த யோதா. இன்னெന്റെ ஊடம் மாம்பூவே இன்னென்ன தேடும் தேன் பூவே இன்னெന്റെ ஊடம் மாம்பூவே இன்னென்ன தேடும் தேன் பூவே. தன் தந்தை சேகர் படத்தை வணங்கிவிட்டுத்தான் வெளியில் எங்கும் புறப்படுவார். இறைவனுக்கு நிகரான பக்தியை தனது தாயிடமும் வெளிப்படுத்துவார் ரஹ்மான். எந்த நேரமும் எந்த நிமிடமும் ஏ.ஆர். ரஹ்மானை சந்திக்கும் உரிமை பெற்ற ஒரே நபர் இயக்குனர் மணிரத்னம். ஹோம் தியேட்டரில் பார்க்கும் உலக திரைப்படங்களும் வீடியோ கேம்ஸ் விளையாட்டுகளும் தான் பொழுதுபோக்கு. இசை தவிர்த்த நேரம் அனைத்தும் குழந்தைகள் கதீஜா, ரஹீமா, அமீன் மூவருக்கும் அர்ப்பணம். 5 வேளை தொழுகை நிச்சயம். வருடத்துக்கு 2 முறை ஏனும் நாகூர், ஹைதராபாத் தர்காக்களில் சிறப்பு பிரார்த்தனை நடத்துவார். படிக்கும் புத்தகங்களும் மத நல்லிணக்கம் சம்பந்தப்பட்டவையாகவே இருக்கும். சென்னை, மும்பை, லண்டன், லாஸ் ஏஞ்சலஸ் என உலகின் முக்கிய நகரங்களில் ரஹ்மானுக்கு ஸ்டுடியோக்கள் உண்டு. இவற்றில் ஏதாவது ஒன்றில்தான் இவரின் இசைக்கோர்ப்பு வேலைகள் நடக்கும். உலக ரசிகர்களுக்கு எனது பொங்கல் வாழ்த்துக்கள். 6 முறை தமிழ்நாடு அரசு விருது, 27 பிலிம்பேர் விருதுகள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள், 4 முறை தேசிய விருது, 2 ஆஸ்கார் விருது, 3 கோல்டன் குளோப் விருது, கிராமி விருது. ரஹ்மானுக்கு இது ஒரு தொடர்கதை. எல்லைகளை உடைத்தெறிந்து இசையில் இறைவனை தரிசிக்கும் இசை புயலின் சாதனை பயணம் இன்னும் தொடரும்.